நாகப்பட்டினத்தில் உள்ள திருசங்கமங்கை என்ற கிராமத்தில் வேளாளர் மரபில் பிறந்தவர்தான் சாக்கிய நாயனார். சிறுவயது முதலே பிறப்பு இறப்பினை பற்றிய தேடல் இவரிடம் இருந்தது. தன்னுடைய ஆழ்ந்த தேடலுக்காக காஞ்சிபுரத்திற்கு சென்றவர் அங்கே புத்த மதத்தினை தழுவினார். அநேக புத்த நூல்கள் படித்தும் அவர் தேடலுக்கான விடை கிடைக்காத குறை இருந்து கொண்டே இருந்தது. மற்ற மத நூல்களையும் படிக்கத் தொடங்கினார் சாக்கிய நாயனார். அப்போது சைவ மதத்தின் 4 தத்துவத்தை படிக்கிறார். செய்கின்ற செயலும், அந்த செயலை செய்கின்ற உயிரும், செயலால் உண்டான பயனும், உண்டான பயனை அந்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும். இதனை படித்ததும் உயிர்களை பிறவி பெருங்கடல் கடக்கச் செய்யும் மெய்ப்பொருள் சிவனே என்று உணர்கிறார் சாக்கிய நாயனார். அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் வெட்ட வெளியிலே அமைந்துள்ள சிவலிங்கத்தினை கண்டு பெருமகிழ்ச்சி கொள்கிறார். அந்த மகிழ்ச்சியின் விளைவாக தான் என்ன செய்கின்றோம் என்ற பிரக்ஞை இல்லாமல் கீழே கிடந்த கல் ஒன்று எடுத்து ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவலிங்கத்தின் மீது ஏறுகிறார். இப்படியே தினம்தோறும் சிவலிங்கத்தின் மீது கல் எறிவதும் அதன் பின்னரே அவர் உணவு உண்ண செல்வதும் வழக்கமானது. ஒரு நாள் உணவு உண்ண அமர்ந்த போது தான் இன்னும் சிவலிங்கத்தை வணங்கவில்லை என்பது நினைவுக்கு வர ஓடோடி சென்றவர் கண்ணீருடன் கல் எறிந்துவிட்டு வணங்கினார். சாக்கிய நாயனார் காட்டும் அன்பில் நெகிழ்ந்த சிவபெருமான் உமையொரு பாகனாக காட்சி கொடுத்து மோட்சமளித்து ஆட்கொண்டார். பிள்ளைக்கறி கொடுத்த சிறு தொண்டராக இருந்தாலும் சரி, கல்லால் அடித்த சாக்கிய நாயனாராக இருந்தாலும் சரி, காலை சிவலிங்கத்தின் மீது வைத்த கண்ணப்பனாக இருந்தாலும் சரி, பக்தி செலுத்தும் வழி எதுவானாலும் அன்பு ஒன்றே பிரதானம்.